சரி, ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசுவை இரட்சகராக மட்டுமல்ல, அவரே நம் நியாயாதிபதி என்றும் அறிந்திருப்பது அவசியம். ரட்சிக்கப்பட்டவர்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள் என்று இந்த ஆலோசனை பாத்தீங்கன்னா யாக்கோபு கொடுக்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு, அதுக்கு ரீசன் சொல்றாரு, நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிகாரம் இல்ல 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா யாக்கோபு நம்மள சின்ன பிள்ளைங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டி இது பண்ற மாதிரி சில காரியங்கள் இருக்கும். அவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஆனால் அப்படி அல்ல, அவர் உண்மைதான் அவர் பேசுறாரு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த உண்மையை பேசுறாரு. அது பாத்தீங்கன்னா வாசிக்கிறவர்களுக்கு அவர் நம்மள பயமுறுத்தி கைப்படிய சொல்லுகிறதை போல அது காணப்படும். ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றதை போல காணப்படும். சரி, ஓகே. இந்த வேத பகுதி பாத்தீங்கன்னா இந்த 5வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை குறித்து பேசுகிறது. அதற்கு பின்பு காணப்படுகிற வசனங்கள் வேறொரு கூட்டத்தை குறித்து பேசுது. 2 கூட்டம் அதுல காணப்படுது. அதுல முதல் 6 வசனத்தை பாருங்களேன். அது எதை குறிக்கிறதுனா, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனை மறுதலிக்கிறவர்கள். வாசற்படியில் என்று தட்டுகிறேன்னு சொன்னார்ல, அப்ப அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறதற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தானே காணப்பட்டிருக்கோம் இல்லையா? எவ்வளவு நாட்கள்? உலகத்திலே நம்ம வாழ்கிறதானே மட்டும்தான், அல்லது ஆண்டவர் திரும்பவும் நியாயாதிபதியா இறங்குற வரைக்கும் தான் இல்லையா? சரி, அப்ப முதல் 6 வசனத்தை பாருங்களேன். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிபட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொடுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடே கூட எதிர்த்து நிற்கவில்லை என்று 6 வசனங்களில காரியத்தை சொல்றாரு. ஐஸ்வர்யவான்களை பார்த்து ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய மீனிங்கை நீங்க புரிந்து கொள்ளுங்க. பணம் படைத்தவர்கள் என்பதை மாத்திரம் அது குறிக்கல. இந்த உலகத்துல உலக மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து பேசுகிறதான வார்த்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா டைரக்டான மீனிங் நல்ல பணக்காரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையில அவன் காணப்படுகிறவன், உலகத்துக்காகவே வாழ்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். எதற்காக என்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார், எதற்காக இந்த வார்த்தைகள் தன்னை நோக்கி வருகிறது, எதற்காக பாத்தீங்கன்னா கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், எல்லாவற்றையும் மறந்து ஏன் தெரியுமா அப்படி நான் சொல்லுகிறேன், நீ அப்படியே கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளில் துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சி இடுகிறது அப்படின்னு சொல்லும் போது, இவைகள் எல்லாம் உங்களை உங்களுடைய ஆத்மாவை காக்க பிரயோஜனமற்றதான காரியங்கள். இந்த உலகத்திலே உங்களை வாழ்கிறதற்கு பிரயோஜனமா இருக்கும் பணம், பொன், வெள்ளி இதெல்லாம். ஆனால் இவர்கள் பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல இவைகளை சேர்க்கிறீர்கள் என்று சொன்னால், எதை மிஸ் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்க்கிறாங்க? பணம் சேர்க்கக்கூடாது, பொன் வெள்ளியை சேர்க்கக்கூடாது அப்படின்றதான அர்த்தம் அல்ல அது. கடைசி நாட்கள்ல நீ எதை தேடி நீ சேர்க்க வேணுமோ அதை விட்டுட்டு நீ இவைகள் எல்லாம் சேர்த்து பிரயோஜனம் இல்லை, இது உன்னை கடைசியில் என்ன பண்ணாது, நியாயாதிபதியின் கைகளில் இருந்து உன்னை இது காக்காதே அப்படின்னு சொல்றாரு. எதை தான் சேர்க்கணும்? ரட்சிப்பு தேடணும் அல்லவா? நம்முடைய ஆத்மா எப்படி விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை தேடணும். அப்போ முக்கியமானதை பாத்தீங்கன்னா தேடாதபடிக்கு இந்த கடைசி காலத்துல அவர் சொல்றாரு, கடைசி காலத்திலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இது உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிபட்டு கூக்குறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல அநியாயமான ஒரு வாழ்க்கைய வாழ்கிறதான ஜனங்களை குறித்து பேசுகிறது. அவர் என்ன எப்படி முடிக்கிறாருன்னு சொன்னா, நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக, இப்பெல்லாம் யாரோ கிடையாது. இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறிய வேண்டும் என்றால் அறிந்து இருக்கலாம். இப்ப இவர் யாரை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. யார மனதில் வைத்து எழுதுறாரு அப்படின்ட்டு தெரியல. ஒருவேளை 2 பேரை தான் பாத்தீங்கன்னா இந்த இதுல நீங்க வைக்க முடியும். ஒன்று ஸ்தேவானை வைக்க முடியும். ஸ்தேவான் பாத்தீங்கன்னா நீதிமானாக்கி அவனை கொலை பண்ணும்போது அவர்கள் எதிர்த்து நிற்கவில்லை.
இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து. ஏன் இது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நமக்கு தோணும்னா, தமிழ் பைபிள் வாசிக்கும் போது அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை அப்படின்ட்டு காணப்படும். பட் ஆனா ஆங்கில பைபிள்ல ஹி என்று சொன்னார், அவன் அல்லது அவர், அப்படிதானே? எபிரேய பாஷையெல்லாம் அப்படிதான். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்தேவானா தான் இருக்கும் அப்படின்ட்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் என்று அந்த இடத்துல போட்டிருக்காங்க. மேபி நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இது இயேசு கிறிஸ்துவை தான் அவர் மனதில் வைத்து பேசுகிறார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அது விஷயம் கிடையாது. என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாம் தேவனை அறிய வேண்டுமானால் அறியலாம். ஆனா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, நீதிமானுக்கு விரோதமாக வந்து செயல்படுகிறதான ஜனங்களாய் காணப்படுறாங்க. அப்ப இந்த 6 வசனங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது, அதே நேரத்துல ஒரு சுவிசேஷ வார்த்தையை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, நீதிமான் ரொம்ப அருகில தான் இருக்கிறார், நீங்க அதுக்குள்ள என்ன பண்ண முடியும், நீங்க ரட்சிக்கப்பட முடியும். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அழிவு என்று முதல் 6 வசனங்களை பேசுறாரு.